بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கதைத்தோம். அதுதான் பெண்களுக்கும் நிதியியல் கல்வி எவ்வளவு முக்கியமானது. பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மைதானம் எப்படிப்பட்டதாக இருந்தது. அவைகளை விட்டும் இந்த காலம் வெகு தூரத்தில் இருக்கிறது. பெண்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களையும் யாரிடத்தில் சொல்லுவது, யாரிடத்தில் சொன்னால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், புத்திமதிகள் கிடைக்கும் என்று சொல்லியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஓரளவு நாங்கள் கதைத்தோம். இன்னும் விரிவாக அது பேசப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வகுப்பினூடாக அது தனியாக கதைக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கு இருந்த சுதந்திரமும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரமும் என்ற தலையங்கத்தில் நாங்கள் அதை ஒப்பீட்டு ரீதியாக கதைக்க பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே நடுநிலையை இழந்த, நடுநிலையை மறந்த ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது யதார்த்தம். ஒரு காலத்தில் அல்லது ஒரு சில இடங்களில், ஒரு சில குடும்பங்களில் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லது பெண்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை விடவும் அவர்களுக்கு உரிமைகள் அல்லது சலுகைகள் அல்லது ஃப்ரீடம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அவைகள் கொடுக்கப்பட்டதின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டே போய்விட்டார்களா என்று யோசிக்க வேண்டிய இடத்துக்கும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு புறத்தில் கடும்போக்குத்தனமாக பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், பெண்களுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்களாகவே ஒரு இஸ்லாம் என்ற பெயரில் கலாச்சாரத்தை அல்லது நாங்கள் விளங்கி கொண்டவைகளை இஸ்லாமாக ஆக்கி பெண்களை ஒரு வகையான இடத்தில் வைத்து வாழ வைப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரெண்டு எல்லை மீறல்களும் இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்டவைகள், இஸ்லாத்தில் தண்டிக்கப்பட்டவைகள். இஸ்லாம் ஒரு நடுநிலையான ஒரு போக்கை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. பெண்களுக்கும் எல்லா வகையான உரிமைகளும் இருக்கிறது. அவர்களுடைய ரைட்ஸ், அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப அந்தஸ்து, பொருளாதாரத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வகைபாகம், சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வகைபாகம் என்று சொல்லி சுருக்கமாக சொல்ல போனால் பெண்கள் சமூகத்தில் பங்குதாரர்கள், சமூகத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை இங்கே சொல்லுகின்றான். எப்பொழுதுமே நாங்கள் சொல்லுவோம், அல் குதுவா கபல தாவா, மக்களுக்கு ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சொல்லுவது லேசி, சொல்லுவதை வாழ்ந்து காட்டுவது அதுதான் மிகச் சிரமமான விடயம். வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். வாழ்க்கையை பார்த்து படித்துக் கொள்வதற்குரிய ஆசான்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றான். அதாவது யூத சமூகத்தை பற்றி அவருடன் அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கின்றான். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி உண்மையை மறைத்தார்கள்,
உண்மையையும் பொய்யையும் உண்டாக போட்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பி விட்டார்கள். அத்தல்பிஸூனல் ஹக்க பில் பாத்தில். இப்படியாக அவர்களுடைய கெடுபிடிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்துடனும் தௌராத்துடனும் எப்படி அவர்கள் விளையாடினார்கள், எதில் அவர்களுக்கு லாபம் இருக்கிறதோ அதை மட்டும் சொன்னார்கள், எதில் லாபம் இல்லையோ அதை மறைத்து விடுவார்கள். இந்த கன்செப்ட், அதாவது தனக்கு வாசி வரும் பொழுது இஸ்லாம் நல்லம், தனக்கு ஏதாவது அசௌகரியங்கள் அல்லது ஏதாவது ஒரு தன்னுடைய மனோச்சைக்கு முரணாக ஏதாவது சொன்னால் அது இஸ்லாத்தில் அது சொல்லப்பட்டிருப்பது அது ஜாஹிலியா காலத்தில் சொல்லப்பட்டவைகள், ஒட்டகத்தில் மக்கள் சவாரி செய்யக்கூடிய காலத்தில் சொல்லப்பட்டவைகள் என்று சொல்லி மக்கள் அதை பிரித்து விடுவார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுல். நாங்கள் பிரிக்கக்கூடாது, ரசூல்மார்களையும் பிரித்து பார்க்கக்கூடாது, அல்லாஹுடைய கட்டளைகளையும் பிரித்து பார்க்கக்கூடாது. உதாரணமாக சொல்லப்போனால் அனந்தர சொத்து சம்பந்தமான மசாலாக்கள் சட்டங்கள் பேசப்படும் பொழுது பொதுவாக அவர்கள் கணக்கு செய்து பார்ப்பார்கள். காமன் லோ பிரகாரம் பிரித்தால் எனக்கு இவ்வளவு கிடைக்கிறது, இஸ்லாமிய லோ பிரகாரம் பிடித்தால் எனக்கு குறைய கிடைக்கிறது என்று வந்தால் காமன் லோவுக்கு போய்த்திடுவாங்க. இந்த நாட்டில் வாழுகின்றோம், நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சட்டத்தில் அவர்கள் பிரிக்க போவாங்க. இன்னமொரு கூட்டம் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய பாகப்பிரிவினை அந்த சட்டத்தில் எனக்கு பங்கு கூட கிடைக்குது என்றால் அது அல்லாஹுடைய சட்டம், மாற்றக்கூடாது. கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில். சொன்னது உண்மையாக இருந்தாலும் யதார்த்தத்தில் அதனுடைய நோக்கம் பிழையானது, நோக்கம் தவறானது. அப்படியல்ல, வாழ்க்கையில் எப்பயுமே எதை சொல்லுகின்றோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். லாபம் நஷ்டம் எது வந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹுடைய ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அதில் தான் எனக்கு லாபம் இருக்கிறது, அதில் தான் எனக்கு அபிவிருத்தி இருக்கிறது, அதில் தான் எனக்கு பரக்கத் இருக்கிறது என்பதை நம்பி விசுவாசம் கொண்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான். அத்தஅமுரூன அன்னாஸ, நீங்கள் மக்களுக்கு ஏவுறீங்க. எதை? பில் பிர்ரி, நல்லவைகளை கொண்டு, நல்லதை செய்யும்படியாக, நல்லதை கொண்டு, நல்ல விடயங்களை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க. பேசும் பொழுது பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க அல்லாஹ் துணை புரிவானாக. கொஞ்சம் விரிவாக படிப்போம், கொஞ்சம் விரிவாக கதைப்போம். அத்தஅமுரூன அன்னாஸ, மக்களுக்கு சொல்றீங்க, பில் பிர்ரி, நல்லதை செய்யுங்க. வதன்ஸௌன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். எங்களை பற்றி மறந்த நிலையில், அது எங்களுக்குரியதல்ல, மற்றவர்களுக்கு சொல்லுவது என்னுடைய கடமை, அது நான் செய்யணும் என்பது என்னுடைய கடமை அல்ல என்ற நிலையில் இருந்து உங்களை நீங்கள் மறந்த நிலையில் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் நலவை சொல்லுகிறீர்களா? மக்களுக்கு நீங்கள் நலவை சொல்லுகிறீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் கேட்கின்றான். நீங்கள் வேதத்தை என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் இப்படியாக சொல்லுகிறீர்கள். தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி, நல்ல விடயங்களை கொண்டு மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்துவிட்டு சொல்கிறான். வ அன்தும் தத்லூனல் கிதாப், ஆச்சரியமாக இருக்கிறது, நீங்களுமோ வேதத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறீங்க, அது உங்களுடைய கையில் இருக்கிறது, படித்துக்கொண்டே இருக்கிறீங்க. அதில் என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? கடைசி நபியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்? அவருடைய உம்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்? அவர்களுடைய இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸலுஹும் ஃபித் தௌராத் வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல், அல்லாஹ் தௌராத்திலேயும் உமானம் சொல்லியிருக்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன மின் ஃபضலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மஸலுஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், அவர்களுக்கு உமானம் இன்ஜீலையும் இருக்கிறது, தௌராத்திலையும் இருக்கிறது. தௌராத்துடைய உதாரணம் இப்படி, இன்ஜீலுடைய உமானம் கமஸலி ஸர்இன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் அப்படியே சொல்லிக் கொண்டு போகிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த நோய் எங்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும்
வஅன்தும் தத்லூனல் கிதாப், நீங்களும் வேதத்தை, வேத நூலை, இறைவனிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே என்ன செய்றீங்க? அதுக்கு மாற்றம் செய்றீங்க. அஃபலா தஅகிலூன், கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? வெட்கம் வர இல்லையா? சுப்ஹானல்லாஹ். மக்களுக்கு எதை சொல்லுகிறோமோ அதை எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகின்றான். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், அல் குதுவா கபில தாவா. தாவா செய்வதற்கு முன்னால், ஒன்றை பற்றி மக்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும், அப்ளை பண்ணி செய்து முடித்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இதற்கு தஃப்சீர்கள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது. அவைகளை பற்றி நாங்கள் விரிவாக படிக்க வேண்டும், படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதே மாதிரியான இன்னும் பல ஆயத்துக்கள் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் சொல்லாததை, நீங்கள் செய்யாததை ஏன் மக்களுக்கு சொல்லுகிறீங்க? அதில் ஒன்றுதான் சூரத்து ஸஃப்புடைய பிரபல்யமான ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். எதை நீங்கள் செய்ய மாட்டீர்களோ அதை நீங்கள் ஏன் மக்களுக்கு சொல்றீங்க? செய்யாததை என்று மட்டும் சொல்லல, எதை நீங்கள் பின்னால செய்ய மாட்டீர்களோ அதை செய்வதற்கு எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு இல்லை, அப்படிப்பட்டவைகளை நீங்க ஏன் சொல்றீங்க மக்களுக்கு? குறைஞ்சபட்சம் நீயத்தொண்டாவது வைங்களேன், சொல்லுவதற்கு முன்னால், பேசுவதற்கு முன்னால் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் சூரத்து ஸஃப்ல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன, நீங்க ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க, மா லா தஃஅலூன், எதை நீங்கள் செய்ய மாட்டீர்களோ, செய்வதற்கு எந்த இன்டென்ஷனும், எந்த நியத்தும், எந்த உறுதிப்பாடும் உங்களிடத்தில் இல்லை, அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க ஏன் மக்களுக்கு சொல்றீங்க? இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். சூரத்து ஸஃப்புடைய ஆயத்ததும் கபுர, மிக பெரிய பாவம், கோபத்தால், சாபத்தால் மிக பெருசு. என்ன தெரியுமா? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், எதை நீங்கள் செய்ய மாட்டீர்களோ, எதை செய்வதற்கு நீயத்தும் இல்லை, எதை செய்வதற்கு இன்டென்ஷனும் இல்லை, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி மக்களுக்கு நீங்கள் சொல்லுவது, மக்களுக்கு ஏவுவது பாவத்தால் மிகப்பெரிய பாவம், பாவத்தால் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கோபத்தை விட்டு எங்களை பாதுகாப்பான. அல்லாஹுடைய மக்த், அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய பிடி. அன்புக்குரியவர்களே, அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள் சொன்னாங்க, வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை உங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று நான் தடுத்து கொண்டிருக்கிறேனோ அதில் நான் மாற்றம் செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன். எது வானம் என்று நான் சொல்றேனோ அதை தவிர்த்து கொள்வதில் நான் முதலாவது ஆளாக இருப்பேன். ஒரு நாளும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டாம் என்பதை செய்து நான் சொன்னதுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படியாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகிறது. எதை நாங்கள் செய்ய இல்லையோ அல்லது செய்ய மாட்டோமோ இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி மேலோட்டமாக குர்ஆன் இதை பற்றி சொல்லியிருக்கிறது. ஹதீஸ்களில் கூட இதை பற்றி மிக எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள், ஹதீஸ்களில் பார்த்திருப்பீர்கள். இல்மு என்பது, உலமாக்கள் என்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எந்த அளவுக்கு பாக்கியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அபாக்கியமும் இருக்கத்தான் செய்யும். எதில் நலவுகள் கூடவோ அதில் கெடுதியும் கூட. எந்த வியாபாரத்தில் வருமானம், ப்ராஃபிட் கூட இருக்குதோ அதில் நஷ்டம் கூடத்தான் வரும். எந்த 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 வாகனத்தில் மிக வேகமாக பிரயாணிக்க முடியுமோ அதில் வரக்கூடிய ஆக்சிடென்ட்டும் அவ்வளவு மோசமானதாகத்தான் இருக்கும். ஒரு புஷ் பைக்கில் போய்த்தொத்தர் ஆக்சிடென்ட் ஆனால் அவருக்கு வரக்கூடிய விளைவு கொஞ்சம் காயங்கள் ஏற்படும். மோட்டார் பைக்கில் போனால் அதை விட கூடுதலான காயம் ஏற்படும். விமானத்தில் போனால் துண்டும் கிடைக்க மாட்டாது. எதில் லாபம் கூடவோ அதில் ரிஸ்க்கும் கூட. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், உலமாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானா. ஒவ்வொருவருக்காக வேண்டி துஆ செய்து கொள்வோம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், நானும் உங்களுடைய துஆவின் பக்கம் தேவை கண்டவனாக இருக்கின்றேன்.
எல்லாருக்கும் துஆ செய்கின்றோம், உலமாக்களுக்கும் துஆ செய்வோம். மனிதனாக படைக்கப்பட்டவிடத்தில் குறைகள் எம்மாத்திரமோ இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலமாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்தது போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மறுமை வாழ்வை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கைகளும் செய்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மிக அழகாக தெளிவாக செய்தும் இருக்கிறார்கள். மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் நான் பார்த்தேன், ஹதீஸ் பிரபல்யமான ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகள் எட்டி பார்ப்பார்கள் நரகவாதிகளை. நரகத்தில் இருப்பாங்க நிலவை கொண்டு ஏவி தீமையை கொண்டு தடுத்த நல்ல மக்கள் அங்கே இருப்பாங்க. கேட்பாங்க, உங்களால் தானே நாங்கள் சுவர்க்கத்துக்கு வந்தோம், நீங்கள் தானே நாங்கள் சுவர்க்கத்துக்கு வாரத்துக்கு காரணமாக இருந்தீங்க, நீங்கள் எப்படி அங்கே வந்துட்டீங்க என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலுன குந்து ஆமுரு பில் மஅரூஃப் வலா ஆதீஹி, நான் நிலவை கொண்டு ஏவிக்கொண்டே இருந்தேன், ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை. வ அன்ஹா அனில் முன்கர், பாவங்களை விட்டு மக்களை தடுத்து கொண்டிருந்தேன், மக்கள் தடுத்து கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் தடுத்து கொள்ளவில்லை. அதனுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரிக்க முடியாத உண்டாக இருந்து விட்டது, பிரிக்க முடியாத உண்டாக இருந்து விட்டது. தபரானியில் இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு நிலவை ஏவி மக்களை நெறிப்படுத்தக்கூடிய உலமாக்களுக்கு உதாரணம், மஸலுல் ஆலிமி அல்லதி யுஅல்லிமு الناس الخير وينسى نفسه, தன்னை மறந்த நிலையில் மக்களுக்கு நிலவை கொண்டு ஏவக்கூடிய ஒரு ஆலிமுக்கு உதாரணம் ஒரு முலகுதிரியைப் போல தன்னை அழித்து கொண்டு தன்னை இல்லாமலாக்கிக் கொண்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் இல்லாமல் போய்விடும், அந்த முலகுதிரியும் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் முதல் கட்டமாக படித்துக் கொள்வோம், ஒருவருக்கொருவர் துஆ செய்து கொள்வோம். யாருடைய குறைகளையும் பார்ப்பதற்கு நாங்கள் ஏவப்பட்டவர்கள் அல்ல, மக்களுடைய நலவுகளை பார்ப்பதற்கு நாங்கள் ஏவப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம், யா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எதை கொண்டு யாரெல்லாம் ஏவிக்கொண்டிருக்கிறார்களோ அவைகளை அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ உதவி புரிவாயாக என்று சொல்லி ஒருவருக்கு அவருக்கு தெரியாமல் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான துஆ. ஒருவருக்கு நாங்கள் துஆ கேட்கிறோம், அவருக்கு நான் துஆ கேட்டேன் என்பது கூட அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துஆக்களாக எங்களுடைய துஆக்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். ஏனென்றால் குர்ஆன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹில் சொல்லுகிறான், அல்லாஹ்வை துதித்து, அல்லாஹ்வை புகழ்பாடி, அல்லாஹ்வை தம்ஜீது செய்து, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, வஸ்தக்ஃபிருஹு, நீங்கள் இஸ்திக்ஃபாரும் செய்து கொள்ளுங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்க. எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து சொல்லுகிறானோ, உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பாவம் இல்லாத நபியை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லஹும், மற்றவர்களுக்காக வேண்டியும் அவர்களுக்காக வேண்டியும் உங்களுடைய கட்டளைகளுக்கு நேராக மாற்றம் செய்து. இந்த ஆயத்தை கொஞ்சம் படிக்கணும், இந்த ஆயத்தை கொஞ்சம் விளங்கணும். வஸ்தக்ஃபிர் லஹும், சூரா ஆல இம்ரானுடைய ஆயத்து. இந்த ஆயத்து எங்க இறங்கிச்சுது, யாருடைய விடயத்தில் இறங்கிச்சுது? 70 சஹாபாக்கள், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட ஷஹீதாகுவதற்கு, உஹது போர்க்களத்தில் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த
அந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 50 பேருடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நாயகமே அவர்களுடைய பாவங்களுக்கும் அவர்களுடைய தவறுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும். பிறருக்கு நோய் வந்தால் உதவி செய்கின்றோம், பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கின்றோம், பிறருடைய கடை பத்திவிட்டால் அதுக்கு உதவி செய்கின்றோம். சமீபத்தில் கொழும்பு மாநகரத்தில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம், திடீரென்று ஏற்பட்ட நெருப்பு, பல கடைகள் சாம்பல் கரியாகிவிட்டது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்டு வாரவனுக்கும் என்னுடைய பணத்தில் ஒரு ஹக்கு இருக்கிறது என்பதை போல யாரிடத்தில் செல்வம் சொத்து இருந்துட்டு இல்லாமல் போச்சுதோ அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஏண்டா ஒருவரிடத்தில் இல்லாமல் இல்லை, அவருடைய வாழ்க்கை எப்படியாவது ஓடிக்கொண்டே போய்விடும். என்ற அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். இருந்துட்டில்லா போனவன், நேற்று பெரிய பணக்காரன், இன்றைக்கு இருந்த சல்லி, இருந்த வியாபாரம், வர்த்தகம் அப்படியே எல்லாம் சாம்பலாகிவிட்டது. அடுத்த நாளுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கருணை காட்டி நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் அதற்கான நிதிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நண்பர்களுக்கு, அந்த சகோதரர்களுக்கு மேலான அருள் செய்வானாக. யாருக்கெல்லாம் அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல நேர்த்தியான முடிவை நசீபாக்கி அவர்களுக்கு மீண்டு எழும்பி வருவதற்குரிய வழியை அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு ஒரு உலகத்தில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு நாங்கள் உதவி செய்வது போல, பாவம் செய்த ஒருவர், பாவத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவர், அநியாயத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவர், அவருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? உலகத்தில் செய்யக்கூடிய உதவிகளை விடவும், உலகத்தில் ஒருவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவிகளை விடவும், ஒருவருடைய ஆகிரத்துக்கு மறுமைக்கு செய்யக்கூடிய உதவி மேலான உதவி. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நாயகமே அவர்கள் செய்த தவறு பெரிய தவறு தான். அந்த தவறினால் இவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் அந்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பாவத்துக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவது போன்று பிறருடைய பாவத்துக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். எனவே உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் மக்களுக்கு நலவை சொல்லுகிறீர்கள், உங்களை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அப்படி யாராவது மறந்து விட்டார்களா, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், துஆ செய்வோம், அவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாங்கள் முனைவோம். அதை தவிர அதை விட்டுவிட்டு இதில் 2 விடயத்தை கவனிக்க வேண்டும். நேரம் இடம் கொடுக்காது என்று நினைக்கின்றேன். அந்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடருவோம். யாராவது ஒருவர் சொல்லுவதை வாழ்க்கையில் எடுத்து நடக்காவிட்டால் அவருக்கு தாவா செய்ய முடியாதா? சொல்லுவதை செய்யாவிட்டால் அவர் சொல்லுவது பாவமா? குர்ஆன் அப்படித்தான் நேரடியாக சொல்லுகிறது. ஆனாலும் உலமாக்கள் ஹதீஸுகளை ஆதாரமாக வைத்து, ஏனைய குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஆதாரமாக வைத்து இதற்கு அழகான விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னதாக ஹதீஸுகளில் எங்கேயுமே இல்லை. ஆனால் பாங்கு சொல்லும்படியாக சொன்னார்கள். வாழ்க்கையில் இல்லாததை சொல்லி இப்படியாக பல ஹதீஸுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து கணக்கு பார்த்து 2.5% கொடுத்ததாக இல்லை. ஏனென்றால் ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு பணம் வீட்டிலே தரித்து நிற்கவில்லை. வரக்கூடிய பணமெல்லாம் அப்படியே பங்கு வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது, செலவழிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுக்கிற அளவுக்கு பணம் ஒரு வருட காலம் தேங்கி நிற்கவில்லை. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பல விடயங்களை சொன்னார்கள். ஆனால் அதை செய்வதற்குரிய சூழல் அல்லது செய்வதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்க இல்லை. அதே மாதிரி
சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்கள் உலமாக்கள் சில விடயங்களை பேசுவார்கள், கதைப்பார்கள். ஆனால் அது வாழ்க்கையில் இல்லை என்றால் அதை பேச முடியாது என்ற அர்த்தத்துக்கு யாரும் வந்துவிட வேண்டாம். இது தொடரும். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் விரிவாக கதைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. நல்லவைகளை கற்று அறிந்து செயல்பட எனக்கும் உங்களுக்கும் இறைவன் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.